இன்றைக்கி நாடு முழுக்க விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. பட் இந்த விநாயகர் சதுர்த்தி எதனால் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க, என்ன காரணம், விநாயகர் எப்படி உருவானார், இதை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்வதி தேவியை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படி அந்த பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நாள் குளிக்க போகிறேன், ஸோ யாருமே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில் காவலுக்கு நந்தி தேவர் விட்டுட்டு போகிறாங்க. அப்படி நந்தி தேவர் விட்டு இவங்க குளிக்க போகிறாங்க. பட் சிவபெருமான் அந்த சமயத்தில் வராரு. வரும்போது நந்தி தேவரும் சொல்கிறார் உள்ளே போகக்கூடாது, பார்வதி தேவி குளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க என்னோட ஒய்ஃப், அதனால் நான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகிறார். உள்ளே போன உடனே பார்வதி தேவி பார்க்குறாங்க. பார்த்துட்டு எப்படி அவரை நீ உள்ளே அலோவ் பண்ணுன்னு சொல்லிட்டு நந்தி தேவரை கேட்குறாங்க. அது நந்தி தேவரும் சைலண்ட்டாக இருக்கார். சிவபெருமான் சொல்கிறார், நான் உன் கணவர் அப்படின்றதுக்காக நந்தி தேவர் என்ன எதுவும் கேட்கல, அதனால் என்ன அலோவ் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்ல, பார்வதி தேவியுமே ரொம்பவே பார்க்குறாங்க. ஒருத்தன் காவலுக்கு எதுக்கு விட்டுட்டு போகிறோம் அப்படின்னா, நம்ம சொல்கிறத அவங்க கரெக்டாக செய்கிறாங்க, அவங்க நம்ம சொன்ன வேலையை அவங்க இப்போ செய்ய தவறிட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, மறுநாள் குளிக்க போகிறாங்க. அப்படி குளிக்க போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க மஞ்சள் பூசி குளிப்பாங்களே, அந்த மஞ்சளில் ஒரு உருவத்தை அப்படியே கையால் செய்கிறாங்க. அப்படி செஞ்சு அதுக்கு உயிருமே கொடுக்குறாங்க. அது அவர் தான் விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி விநாயகரை உருவாக்கி அந்த விநாயகரை இப்போ காவலுக்கு நிறுத்துகிறாங்க. ஸோ அதே மாதிரியே என்ன பண்ணுறாங்கன்னா, பார்வதி தேவி குளிக்க போகிறாங்க. குளிக்கும்போது விநாயகரை காவலுக்கு நிற்க வைக்கிறாங்க. அப்போது விநாயகர் உருவாகும் போது அவருக்கு மனித தலையாக தான் இருந்துச்சு. அவரை காவலுக்கு நிற்க வைக்கிறாங்க. சேம் அதே டைமில் இப்போ சிவபெருமானும் உள்ளே வராரு. உள்ளே வரும்போது விநாயகர் அவரை உள்ளே அலோவ் பண்ணலை. சிவபெருமானும் அவங்க என்னோட ஒய்ஃப் தான் சொல்கிறாரு. பட் இருந்தாலுமே விநாயகர் அவங்கள உள்ளே அலோவ் பண்ணலை. இது வாக்குவாதங்கள் பெருசாகும்போது சிவபெருமான் கோவப்பட்டு அவர் கையில் இருந்த சூலாயத்தால் விநாயகரோட தலையை வெட்டிடுறார். வெட்டின அந்த சத்தத்தை கேட்டு பார்வதி தேவி வராங்க. ரொம்பவே அழுகிறாங்க. இது நான் உருவாக்குனவர், இவரை நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழவே சிவபெருமான் சொல்கிறாரு. ஓகே, இவருக்கு நம்ம இது பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கணங்கள் அப்படின்னா யாரும் கிடையாதுங்க, சிவபெருமானுடைய சேவகர்கள். இவங்களை என்ன சொல்ல, போயிட்டு உங்கள் கண்ணில் எந்த தலை ஃபஸ்ட்டு படுதோ அந்த தலையை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, அப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம தலையை பொறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. ஸோ அவங்களும் போகிறாங்க. போகும்போது ஒரு இடத்துல ஒரு சின்ன யானையோட தலை இருக்குது. ஸோ அந்த தலையை எடுத்துகிட்டு வராங்க. இவங்களும் தலையை அந்த உடம்பு கூட பொருத்திடுறாங்க. அப்போது பார்வதி கேட்குறாங்க, என்னங்க இது, இந்த மாதிரி யானையோட தலையை பொருத்திட்டிங்களே, இது என்ன அப்படின்னு கேட்கும்போது சிவபெருமான் அப்பா சொல்கிறாரு, இல்லை, இது எல்லாமே ஒரு காரணமாக தான் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பூதம் ஒன்று இருக்குது. அந்த பூதத்தோட பேர் காக மகாசுரன். இவங்க இந்த அரக்கனை கொல்றதுக்கு மனுஷனால் முடியாது, அதாவது ஆணும் ஆள முடியாது, பெண்ணால் முடியாது. இவங்களை கொல்லணும் அப்படின்னா, அதாவது மிருகம் ப்ளஸ் மனுஷன் இவங்களுமே சேர்ந்தவங்களால் மட்டும்தான் இவங்களை கொல்ல முடியும். அந்த மாதிரி அவர் வர வாங்கியிருக்காரு. ஸோ அவரை வதைக்கிறதுக்காக, அவரை இது பண்ணுறதுக்காக தான் இந்த உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் பார்வதி கிட்டே சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் பார்வதி கொஞ்சம் இதுவாகிறாங்க. அதுக்கப்புறம் ஃபேமஸ் விநாயகர் போகிறாரு. அந்த அசுரன் கிட்டே போய் அவரை பார்த்துனே தெரிஞ்சிடுது, ஓ இவரை நம்மளால் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவன் என்ன பண்ணுறாருன்னா, மூஞ்சிலாம் மாறி விநாயகர்கிட்ட வராரு. ஸோ அந்த அசுரன் தான் இப்போ விநாயகரோட வாகனமாக மூஞ்சில் இப்போயுமே விநாயகர்கிட்ட இருக்கார். இதுதான் ஃபுல் ஸ்டோரி. இதனால தான் விநாயகர் சதுர்த்தியுமே நம்ம கொண்டாடுறோம். இதை பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, இல்லை இப்போ தான் இதை ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.